எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க இன்னைக்கு. ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமா இருக்கு. அதான் கர்ச்சீஃபோட வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன பிரசுத்திப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே 40 படம் தாண்டினது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வா இருக்கு. அந்த 40வது படத்தை ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. இப்போ ஹீரோ வெல்கம் பண்றதுக்கான டைம். சோ கிட்டத்தட்ட 22 வருஷம் 40 படங்கள். இன்னைக்கு அக்ராஸ் த லாங்குவேஜ் படம் பண்றவங்க பேன் இந்தியா அப்படின்ற சொல்றாங்க. ஆனா தன்னோட கெரியரோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அக்ராஸ் த லாங்குவேஜ் அவர் பண்ண கேரக்டர்ஸ் படங்கள் எல்லாமே பயங்கர சென்சிபிளா இருந்திருக்கு. அவ்வளவு பிரசன்ஸா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்திருக்கும். சோ இவ்வளவு வருஷமா அவர் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. சோ பாய்ஸ் முன்னால இருந்து ஆரம்பிச்சு இப்ப சித்தால ஈஸ்வரன் வரைக்கும் இதுக்கு இடையில ஒரு அக்ராஸ் லாங்குவேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டாரு. ஒவ்வொன்றும் அவ்வளவு சென்சிபிளா இருக்கு. சோ இப்போ மிஸ்டர் பிரபு சன் ஆஃப் மிஸ்டர் வாசுதேவனா ஜூலை 4ஆம் தேதி நாங்க எல்லாரும் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது சார் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்றது. எல்லாருமே சொன்னது உங்க எப்படி ஏஜா காட்டுறதுன்னு உங்களே சரசாரி சொன்னாங்க. சோ பெர்ஃபெக்ட் காம்போ. சோ மிஸ்டர் பிரபு சன் ஆஃப் வாசுதேவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தாய் தந்தைங்க 3 BHK, அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன். நான் சினிமாக்கு வந்த காலத்துல இருந்து இது என்னோட 40வது படம் ஒரு நடிகனா. எங்க தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்றப்போ எங்க அப்பா பார்த்து சொன்னாரு, 40 படம் நடிச்சார சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல. ஆனா அந்த கேள்வியில ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்க அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க இன்னைக்கு. ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமா இருக்கு. அதான் கர்ச்சீஃபோட வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன பிரசுத்திப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே 40 படம் தாண்டினது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வா இருக்கு. அந்த 40வது படத்தை ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளவு இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அது ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளவு இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளவு முதலீடும் என் மேல போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th film is your second film, my 40th film, and this relationship will continue, and everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்ட சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்ல பிடிச்சுப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமா 3 BHK இந்த தாய் தந்தை பத்தின படம். சோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. அண்ட் நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ணிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல்.
அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துட்ட விதம், அவங்க வந்து இவ்வளவு படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தது. அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லயா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லயா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லயா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க பிலிம் காலத்துல இருந்து ஒரு வருஷம் தியேட்டர்ல ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு குடும்ப தலைவி, ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்ல. அண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லா இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல கலகட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. சோ அந்த குடும்பத்துல என்னோட 3 ஹீரோயின்ஸ் தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். We are who we are because of the women who support us. And 3 BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். சோ அது வந்து ஸ்ரீ கணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்பவே ஒரு ஃபீல், ஆமா இல்ல இது எங்க அப்பா பாக்குற மாதிரி, எங்க அம்மா பாக்குற மாதிரி, எங்க அக்கா பாக்குற மாதிரி, என்ன பாக்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப ஒரு எழுத்தாளரோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில வந்து உங்க சட்ட காலர பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு முறையா ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையா ஒரு சொந்த வீடு, எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கல்லா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டுலதான் நாங்க இன்னும் இருக்கோம். சோ அது 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேத்து கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு. நாங்க வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையா வீடு வாங்கினேன். சோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3 BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3 BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில நாங்க பாக்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். அருண், ஸ்ரீ, நானு, இந்த படத்துல நடிச்சவங்க, இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த வாசமே இல்ல. எப்போ கூடிய சீக்கிரத்துல உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேல ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்க இந்த படம் ஷூட் பண்ற காலத்துல வாசுதேவன், சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்க பார்த்திருக்கோம். எங்கேயுமே இந்த படத்துல நடிச்சவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரிச்சு நாங்க யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்திருப்பாப்ல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா? சோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதுல என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையா சொன்னா நம்ம எதுக்கு இந்த படத்துல நடிச்சோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலா கிடைக்கும். பட் நீங்க ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப்லையா, ஏர்லி டைரக்டர் சொன்னாப்லையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னாரு இல்லையா? So I think I agree with that. It's a trailer is a very nice representation of the film. I specifically want to thank the technicians of this film, editor Ganesh,
டிஓபிஸ் தினேஷ் அண்ட் ஜிதின், ஆர்ட் டைரக்டர் வினோத், இந்த படத்துல ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ், நீங்க போட்ட உழைப்பு, இந்த படத்துக்காக உழைச்ச லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், and the amount of work that has gone into this film just to make sure that it should be believable and it should be sweet and it should make you smile. ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு 3வது படம் டைரக்ட் பண்ற ஒரு டைரக்டர் பத்தி இவ்வளவு பேர் நடிச்சு காமிச்சு அவர் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி போன் பண்ணுவாரு, எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நான் 25 வருஷத்துல பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்போ இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னைய வீட்டுல உள்ள விட மாட்டாங்க. சோ அவர் போன் பண்ணுவாரு, சார் அப்படின்னு போன் கேட்கும், சொல்லுங்க ஸ்ரீ. ஒண்ணும் இல்ல சார், அது அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு சிரிப்பு இருக்கும், அதுக்கு எண்ட்லயும் ஒரு சிரிப்பு இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும், அது ரொம்ப கியூட்டா கேட்கும், எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும். இல்ல கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க, அவ்வளவு கியூட்டா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தீயா ஒண்ணு எரியும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறது நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு புடிவாதம் கண்ணுல தெரியும். ஆனா வாய்ஸ்ல மாறாது, ஸ்மைல் குறையாது. So he's a very, very possessive creator of his creation. He's a very clear, very stubborn, very good. எனக்கு stubbornங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிவாதம். And we really enjoyed traveling on this film together. இன்னோட விழா நாயகன் என் அன்பு தம்பி அமிர்த் ராம்நாத், I'm so proud of you. And Jayashree Akka is a genius, a trailblazer. எங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. அவங்களோட லெகசியை கேரிங் இட் ஃபார்வர்ட். உட்கார ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். உடனே once he comes to cinema அப்படிலாம் கிடையாது. இஸ் a very cool dude. எல்லாருமே அந்த வே he has approached this film. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அருண் விஸ்வாவையும் ஸ்ரீ கணேஷும் கேட்டேன், இந்த படம் வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டா நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டு இருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது. பட் செல்வம் நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. பட் இதுக்கு ஒரு வயசு, ஒரு அனுபவம், இவ்வளவு சன்ரைஸ் இவ்வளவு சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்க்கு மியூசிக் போட்டா பெட்டரா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அவரோட ஒரு கட் ஃபீல், இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்கு, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட் ஃபீல்னா இன்னைக்கு ஒரு படத்தையே நிறுத்தி இருக்குன்னு எனக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. The music of the film is so beautiful. ஒரு புது கலைஞன், அவனோட வாய்ஸ், what he wants to show the world, அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையல, அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையல. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியன் இங்க வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ கணேஷ், எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பத்தி அவ்வளவு பவர்ஃபுல்லா, அவ்வளவு பெருமையா பேசினாங்க. அமிர்த், that is the best compliment you can get when directors talk to you. When directors talk about you, அது சினிமால அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்க மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, எங்க எண்ட் ஆகுது, அதோட இம்பாக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுறப்போ ஸ்பாட்டிங் பத்தி செல்வமும் சொன்னாரு. இந்த வே அவர் பார்த்த வெர்ஷன் அப்படிதான் இருக்கு. தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல படத்தை மெருகேற்றுறது இந்த படத்துல நடந்திருக்கு. as far as அந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பத்தி சரத் சார் சொன்னாரு. டெய்லி காலையில எல்லாரும் அசெம்பிள் பண்றப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025ல ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளவு ரெலவென்ட், எவ்வளவு பேர் அதை டெய்லி பேசுறோம். இன்னைக்கு வந்ததுல இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்க கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்னைக்கு இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டன்ட்டோ, அவன் அம்மா பேர்ல சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல ஒண்ணு இல்ல 2வது படத்துல இருந்து சாந்தி டாக்கீஸ்னா இந்த மாதிரி படங்கள் நாங்க பண்ணுவோம்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரிதான் சினிமா எடுத்துப்பார். தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளவு ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை.
பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாளன் சம்டைம்ஸ் தனியா வருஷக்கணக்கா தே ஸ்ட்ரகிள். சோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்க பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு இந்த படத்துல. அண்ட் ஸ்வாதி, ஐம் சோ ஹாப்பி தட் ஹீஸ் found a partner like you. It means a lot that he has the strength to face anything in life. And இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண். Thank you for choosing this film. And நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டா படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீ கணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலா அப்படிலாம் நிறைய யோசிப்பாரு. ஸோ I said, நீங்க எதுக்கு, அது யார் கையிலங்க இருக்கு, நமக்கு கதை பிடிச்சிருக்கா, நம்ம அந்த கதையை அட்டெம்ட் பண்ணுவோம், நம்மளால முடியும். ஜப்பனீஸ் பிலாசபி ஒண்ணு இருக்கு, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்ல வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த மூணு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பா அதை பண்ணிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் as a ரைட்டர் எல்லா படத்துலயும் அதுதான் பண்ணுவாரு. இந்த படத்தை வந்து நேற்று கே எஸ் ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒண்ணு, ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒண்ணு பண்ணாரு. அப்ப அவர் வந்து கேட்டாரு தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல சார், உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. என்ன பஸ் சொல்றீங்க? இல்ல, நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் சொன்னேன், இல்ல நீங்க அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்துல யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு அந்த ஒரு படிக்கட்டுல ஏறினா யார் மேல் படி யார் கீழ் படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட அழகு. அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்துல நீதாவும் சைத்ராவும் இந்த படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்களே பாருங்க. நான் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சரத் சாரும் தேவயானி மேமும் ஒன்று பண்ணிருக்காங்க. அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு. சோ நான் இன்னும் சொல்றேன், இது வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அழகை கிரியேட் பண்றதுதான் இந்த உலகம். அதே மாதிரிதான் இந்த படமும், அதே மாதிரிதான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் எனக்கு 40வது படத்துல இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் நாங்க எப்பவுமே எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரிதான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேற்றுக்கு நைட் பேசுறவங்க எல்லாரோடும் வந்து ரிலாக்ஸா தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி, என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்டில கூட நடிச்சவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளவு அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளவு அழகான ப்ராசஸ் ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் அவர். ஏன்னா அவர் என் கூட 23 வருஷமா இருக்காரு. அண்ட் எல்லாருமே வந்துட்டு இளமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்கறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவசருக்கு மட்டும்தான் தெரியும். சோ இன்னைக்கு நீங்க என் ஃபேஸை பார்த்தோ என்னோட உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்றீங்கன்னா அதுக்கு நிறைய டிஸ்கஷன், நிறைய மெனக்கெடல் நடக்கும். அண்ட் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். ஸோ நாங்க கத்துக்கிட்டதும் சினிமால தான், நாங்க சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாக்கு தான். அந்த டிராவல்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தா ஒரு நடிகனுக்கு வந்து ஃபியூச்சர் மேல ஒரு சின்ன கான்பிடன்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினா, நாங்க ரெண்டு பேரும் வளர்ந்து 20 இயர்ஸ்ல அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேர் தெரியாது நீ என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டுல இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டுல இன்னொரு பையன், எங்க பேரண்ட்ஸ் ஒருத்தர் அப்படிதான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவி தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல பேசிப்போம், ரெகுலரா பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மரில்லுங்கிற கதை வந்து அவங்க வீட்டுல இருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலா பொம்மரில்ல ரவியா நடிச்சேன். நான் பண்ண ரோல ரவி தமிழ்ல சந்தோஷ் நடிச்சான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்க ரெண்டு பேரும் பிரபுதேவாவோட நூஸ்தான் வந்தேன்ட்டானா இங்க சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் டிராவல் டுகெதர் ஃபார் 20 years. அவனோட வளர்ச்சியில என் வளர்ச்சி இருக்கு, என்னோட வளர்ச்சியில அவனோட வளர்ச்சி இருக்கு. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் அஸ் பிரதர்ஸ். அண்ட் இப்போ நான் பார்த்த உடனே தாடா டைரக்டர் சொல்லாதீங்க, கராத்தி பாபு டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹேவ் சோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம். நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்டா, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஷயம் ஸ்ரீ கணேசன் எனக்கு படம் போட்டு காட்டல, நேற்று நைட் நீ படம் பார்த்திருக்கேன். இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ.
இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பத்தி பேசுறப்ப எவ்வளவு எமோஷனா இருக்கோ, இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேனோ, அது உங்க as an audience அது நீங்க ஃபீல் பண்ண முடிஞ்சா ஸ்ரீ கணேஷ் has done a really great job ன்னு நான் சொல்லுவேன். பட் as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி thank you Shri, thank you for giving all of us this film and I can't wait to see what you write next. And உங்களோட 50வது படத்தோட விழால உங்களுக்கு எவ்வளவு நரைச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுற ஸ்டைல் பத்தி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். நான் அதை பார்த்ததே கிடையாது. செல்வம் ரொம்ப ஆயோசிச்சிங்க இன்னைக்கு. பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி 17 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி அண்ட் அருண் விஸ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு. அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்றான்னு பேசி முன்னவர். அப்ப மணி சார் என்ன சொன்னாருன்னு கூட சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்கா போய் படம் எடுங்க அப்படின்னு எங்க சார் சொல்லி அமைச்சிருக்காரு அவரை. அவரும் தேங்க் காட் அவர் சொன்னாராக. அப்ப எல்லாம் இந்த 3 BHK எனக்கு வந்திருக்காது. ரெண்டாவது அவரும் கமல் ஃபேனு. ஸோ நாங்க 2 பேரும் தூரத்துல இருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்திருக்கோம். அண்ட் மூணாவது அவரோட ஆசான் என்னோட ஃப்ரெண்டு ராம். ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற 2 பேர் இந்த படத்துல இணைஞ்சிருக்கும். சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்றாங்க, இது எவ்வளவு வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியா ஃபீல் பண்ற வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. இதே வார்த்தை சொன்னாரு, எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர், இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பத்தி ரொம்ப அழகா அவர் வர்ணிச்சாரு. எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்கு. அது நல்லபடியா வெளியே வரணும், அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். சினிமா நீட்ஸ் தாய் தந்தை, தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளன். உங்களோட ட்ரைப் வளர்ந்து 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 வளர்ந்துட்டே இருக்கணும். அப்பதான் எங்களோட ட்ரைப் வந்து வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும். சோ நடிகனா நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். July 4th குடும்பத்தோட இந்த படத்தை பாருங்க. I hope it will satisfy all of you. Could you sit with something? Thank you so much. Thank you. Hey, and thanks to Sudarshan. He also saw the film and ரொம்ப emotionally he wanted to host this event and இன்னைக்கு இவ்வளவு லேட்டா ஓடி இருக்கு. I'm so sorry we made all of you wait so long. But அதை வந்து எல்லாருக்கும் அந்த டிஸ்டர்ப் ஆகாம the way he has hosted it really touched all of us. Thank you. Thank you so much. Thank you. சார் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் சார், ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஸ்டேஜுக்கு வந்துடலாம். இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ 3 BHK உடைய என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ்க்கு வந்துடலாம். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா, சாரி.